இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. மேடம் நம்ம ஒன்று நினைச்சா வேற ஒன்று நடக்குது. சம்மந்தமே இல்லாம அந்த மோனிகா வந்து கேஸ தசத்தரப்ப பாக்குது. தெரியல வெற்றி. ஒருவேளை இந்த சதிக்கு பின்னாடி இவங்க இருப்பாங்களோ? அவங்க 2 பேரும் கிரிமினல்கா. அவங்க செஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குல்ல. அண்ணனை காப்பாத்த நாம போறான்னா நம்மள சுத்தி பிரச்சனை மேல பிரச்சனை அதிகமாயிட்டே இருக்கு. ஆமா மாப்ள, எனக்கும் மோனிகா மேலயும் ஜெகன் மேலயும் தான் சந்தேகம். அவங்க இதையெல்லாம் செய்யக்கூடிய ஆளுங்க தான். அவங்கள சும்மாவே விடக்கூடாது. மோனிகா, என்ன உன் பிரச்சனை? நீ உன் அண்ணனோட சொத்தை கேட்ட, நான் கண்ணை மூடிட்டு எல்லா பேப்பர்ஸ்லயும் சைன் பண்ணி கொடுத்துட்டேன். இப்ப மிச்சம் இருக்கிறது தியா மட்டும்தான். அப்படி இருக்கும்போது ஏன் எங்களை பழி வாங்குறதுக்கு துடிக்கிற? இங்க பாருங்க, கோர்ட்ல கேஸ் போயிட்டு இருக்கு. தேவலாம வந்து பேசிட்டு இருக்காதீங்க. என்ன இங்க வந்து எங்களை கன்வின்ஸ் பண்ண பாக்குறீங்களா? இதுக்கெல்லாம் நாங்க பண்ணிய மாட்டோம். ஹலோ பாடி பில்டர், போதும் பேசிட்டு இருக்காங்கல்ல, கேளு. கூட பேசின ஏற்கனவே செம்தியா கிட்ட வாங்கியிருக்கிற, மறந்துடாத. என்ன பிரச்சனை உனக்கு? இது பாரு மோனிகா, முருகா அண்ணன் இந்த ஆக்சிடென்ட்ட பண்ணல. எங்க குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கும் இந்த கேஸுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. ஏற்கனவே நான் எங்க அண்ணனை காப்பாத்துறதுக்காக போராடிட்டு இருக்கேன். தயவு செஞ்சு நீ குறுக்க வந்து நிக்காத. நீ கொடுத்த கேஸ வாபஸ் வாங்க. இங்க பாரு, உன்ன மாதிரி தரம் கிட்ட ஜாதகம் உள்ளவல என் அண்ணன் கல்யாணம் பண்ண நினைச்சதுதான் அவர் வாழ்க்கையில அவர் பண்ண பெரிய தப்பு. அதனால எவ்வளவு பெரிய விளைவு. என் அண்ணன் செத்து, என் அம்மா செத்து, இன்னைக்கு நான் தனியால இப்படி நின்னுட்டு இருக்கேன். எல்லாம் எனக்கு தெரியும். சொத்துக்காகவும் ஆஸ்திக்காகவும் தானே பிளான் பண்ணி எங்க அண்ணனையும் எங்க அம்மாவையும் கொன்ன. நான் உன்னை சும்மாவே விட மாட்டேன். உன்னால முடிஞ்சதை பாத்துக்கோ. வாஜகன், என்ன பேசிட்டு போறாங்க பாரு. சத்தியமா சொல்றேன், இவங்க நல்லாவே இருக்க மாட்டாங்க. நாசமா அப்படியெல்லாம் சொல்லக்கூடாதுமா. என் வயிறு எரியுது துளசி. பாரு அவ எப்படி பேசிட்டு போறான்னு. நாமள அந்த தம்பியை கொன்னோம். மாப்ள, இவங்களையெல்லாம் சும்மாவே விடக்கூடாது. அத்த, இவங்களை பத்திலாம் நீங்க வருத்தப்படாதீங்க. இவங்க என்ன வேணா போய் பேசிட்டு போட்டோம், எவ்வளவு வேணாலும் ஆடட்டும். ஆனா உண்மைன்னு ஒண்ணு இருக்குல்ல, என்னைக்குமே உண்மை மட்டும்தான் ஜெயிக்கும். ஒழுங்கத்தை பாத்துக்கலாம்.